ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் மரிக்கொழுந்து செடி பிளான்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாங்க. பிரணீத்தை நான் தெரப்பி சென்டருக்கு கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த தீபாவளிக்கு தெரப்பி சென்டருக்கு கூட்டிகிட்டு வர எல்லா பேரண்ட்ஸுக்கும் மரிக்கொழுந்து பிளான்ட் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஒரு தீபாவளி கிஃப்டாக அந்த மரிக்கொழுந்து பிளான்ட் கொடுத்தாங்க. அதோட பேர் மரிக்கொழுந்துன்னு கூட வாங்கினப்போ எனக்கு தெரியலங்க. 2 days நான் அதை வீட்டுக்கு கொண்டுட்டு அதை பிளான்ட் பண்ணாமலே விட்டுட்டேன். கொடுக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வாடி போயிருச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா இது ஃபுல்லாகவே வாடி போயிடும், நம்ம லைட்டாக ஒரு டப்பாலையாவது போட்டு ஊனி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கிடந்த ஒரு டப்பாவை எடுத்து அந்த டப்பாவில் மண்ணை போட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி சரி இந்த மரிக்கொழுந்து செடியை பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேங்க. இந்த மரிக்கொழுந்து எவ்வளோ வாடிருச்சுன்னு பாருங்கள். கொண்டுட்டு வந்த அன்னைக்கே ஊனி வச்சுருந்தேன்னா ரொம்ப தளத்தலன்னு இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும், நல்லா க்ரோ ஆகிருக்கும். பிரணீத் அந்த மரிக்கொழுந்து செடி அவனுக்கு ரொம்ப ஃபேவரெட்டாக அதை பெட்டிலேயே வச்சு வச்சு படுத்துகிட்டே இருந்தான். படுத்தது மட்டும் இல்லாமல் பிடிச்சி பிச்சு அதை அமுக்கி அதை மேலே போட்டு படுத்து உருண்டு பரண்டு அதை ஒரு நாஸ்தி பண்ணிட்டாங்க. இனி இந்த மரிக்கொழுந்து முளைக்குமான்னு தெரியல, நான் ஊனி வச்சுருக்கேன். இது முளைச்சிது நல்லா தளன்னு தளர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை ஷார்ட்ஸில் போடுறேன். இந்த மரிக்கொழுந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இது நல்ல பண வரவு அதிகப்படுத்தும். வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகும், பண வரவு ஜாஸ்தி ஆகும், நிறைய லாபம் கிடைக்கும், தன லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இதோடைய பேர் கூட எனக்கு தெரியாததுனால 2 days இதை பிளான் பண்ணாமலே விட்டுட்டேன் நான். இது ஒரு இன்டோர் பிளான்ட்டா அவுட்டோர் பிளான்ட்டான்னு இது கொடுத்தப்ப எனக்கு இதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இது என்ன செடி அப்படின்னு சொல்லி விசாரித்து இது எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் நான் பிளான்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் வாடி போச்சு. சரி இதுக்கப்புறம் இதை முளைக்குமா இல்லையா அப்படின்னு தெரியல. நான் முளைச்சதுன்னா கண்டிப்பாக ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ இது பிரணீத்துக்கு ஒரு பெஸ்ட் ஆக்டிவிட்டியாகவும் இருந்துச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச்.